ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்னைக்கு நான் காவடுக்க சொல்ல அதோட ஹெட்டிங் மின்சாரம். ஒரு பாட்டி என்ன பண்ணாங்களாம், விடிய காலையில் 5 மணிக்கு போல் பால் பேக்கெட் போடலான்னு வீடு வீடாக போய் பால் பேக்கெட் போயிட்டு வந்தாங்க. அடுத்து ஸ்ட்ரீட்டுக்கு போனாங்களாம். அந்த வீட்டில் பால் பாக்கெட் போடும்போது ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சுதான். அந்த வீட்டில் போய் பால் பாக்கெட் கொடுத்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்களாம். வந்தோடனே மறுபடியும் அடுத்த சீட்டுக்கு போகும்போது பார்த்தாங்களாம், கோவில் திருவிழா நேற்று நைட்டு நடந்தது, லைட் அப்படியே எரிஞ்சிட்டு இருந்துச்சான். சரி லைட்டு சுவிட்செல்லாம் தேடி பார்த்தாங்களாம், இல்லையா. அது மாட்டி கொஞ்சம் தூரம் போனோன்னே ஐயர் வந்தாராம். அந்த ஐயர்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா இந்த லைட்டெல்லாம் ஏன் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு, நேற்று நைட்டே கோவில் திருவிழா முடிஞ்சிச்சுல அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஐயர் சொன்னாரா, இல்லைம்மா நான் இப்போதான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தேன் லைட் ஆஃப் பண்ண சொல்லி. அவனுக்கு சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. அதனால அடுத்த தடவைலாம் கோவில் திருவிழா வந்துச்சுன்னா நைட்டே ஆஃப் பண்ண சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இந்த பாட்டியும் போனாங்க. பால் பேக்கெட் கொடுக்க போகும்போது மறுபடியும் ஒரு வீட்டில் லைட்டு மேலே இந்த கரண்ட் போச்சுன்னா சும்மா எரியும்ல, அது போல் அந்த லைட் பேட்டரி லைட்டு, அந்த லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சான். அதையும் ஆஃப் பண்ணிட்டு போனாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே இப்போ வெயில் காலம், அதனால கொஞ்சம் நம்மளுக்கு கரண்ட்டு போய் வருது. அதனால நீங்கள் ரொம்ப கரண்ட்டை மிச்சப்படுத்தணும். ஒன்று பண்ணோமா, பெட்ரூம் வச்சுக்கோங்க. பெட்ரூம்குள்ளே வரீங்களா, எந்த எடுக்கணுமோ பண்ணுறீங்களா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஹாலுக்கு போகணும். எல்லாத்தையும் அப்படியே போட்டு போனால் இந்த குழந்தைங்கள், பெரியவங்க, வயசானவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா நம்மளால்? முடியாது. அதனால லைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரிமோட்டாக இருந்தால் கூட சரி, அதை நம்ம பாதுகாக்கணும். அதனால கரண்ட்டை எல்லாருமே மிச்சப்படுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் கவலையை தொட்டுங்க. பாய் பாய்.